Hi friends, welcome to my channel Mr. Future Today. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா டிஎன்பிசிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. அது என்ன அப்டேட் எதை பற்றி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லாஸ்ட் டேட், இன்னைக்கு வந்து எக்ஸாக்டாக டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 வந்து ஈவினிங் போல் எல்லாத்துக்குமே மெசேஜ் வந்திருக்கும். குரூப் 2 யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு நார்மல் மெசேஜ் வந்து வந்திருக்கும். டு செலக்ட் yes or no in the drop down for the column, have you studied biology, botany, zoology as one of the subject in HSC? In the group 2 and group 2A service online application without fail, OTR has been opened from 22/11/2025 to 25/11/2025 up to 11:59 PM. இதுதான் அந்த அப்டேட். அப்படி அப்டேட்டுங்க பார்த்தீங்கன்னா, குரூப் 2 வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. அதில் வந்து இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்ஷன் அதை வந்து நம்ம வந்து எஸ் ஆர் நோ கொடுத்து அதை வந்து ஆன் பண்ணணும். இது கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி. குரூப் 2 அப்ளை பண்ண அனைத்து பேரும் இதை வந்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா குரூப் 2க்கு ரிசல்ட் வரல. ஸோ வந்து நீங்கள் இதை எனேபிள் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்டோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அதுதான் இது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுத்தின அறிக்கை எண் 11/2025. இது வந்து இந்த தேதியிலேருந்து 15/7/2025 மற்றும் பின் சேர்க்கை அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் தேர்வு எழுத விண்ணப்பதாரர்கள் லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் பணி தொடர்பாக ஹெச்எஸ்சி நிலையில் உயிரியல், தாவரவியல், விலங்கியல் ஆகிய பாடத்தில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் படித்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பர்டிகுலராக இந்த 3 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து கம்பல்சரி இதை பண்ணணும். படிக்காதவங்க இதை பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் எஸ் ஆர் நோ வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணணும். அதுக்கு டேட் வந்து 22 ஸ்டார்ட் ஆகி 25 வரைக்கும் இதில் டைம் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்குள்ளே கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும். எஸ் ஆர் நோ அப்படின்னு நீங்கள் கொடுத்து அதை வந்து சப்மிட் பண்ணணும். அது எப்படி பண்ணணுங்கிறத நான் வெப்சைட்டில் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் டிஎன்பிசிக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும். ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லை வெளியில் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வெளியில் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்களே வந்து இதை பண்ணலாம். இதில் வந்து எந்த வித ரிஸ்க்கும் கிடையாது. ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் செலக்ட் பண்ண போகிறது தான். அதை நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து நீங்கள் சிம்பிளாக ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் ஈஸியாக இதை பண்ணிடலாம். இதுக்குன்னு நீங்கள் வெளியில் போய் சென்டர்லையோ இல்லை மற்ற இடத்துலையோ நீங்கள் கொடுத்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு தெரியலனா கூட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு இது பண்ணிக்கங்க. இல்லை நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு யூசர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒன் டைம் இல்லை அப்படின்னா பண்ணுறவங்க, பட் எல்லாத்துக்கும் ஒன் டைம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு இதில் கொடுத்து ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கங்க. எனக்கு ஐடி பாஸ்வேர்டு தெரியல அப்படிங்கிறவங்க இந்த பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. இதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடியை கண்டுபிடிச்சிருங்க. என்னோட முன்னாடி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் ஜஸ்ட் இதில் உள்ளே போனீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட் நம்பரோ இல்லை ரெஜிஸ்டர் நம்பரோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். அப்படி பாஸ்வேர்டு தெரிலனாலும் ஐடியை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கே ஐடி பாஸ்வேர்டு வந்து வந்துடும். அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிங்க. சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களோட ஐடிக்கு போட்டுக்குங்க, உங்களோட பாஸ்வேர்டு, இதில் இருக்க ஈக்குவேஷனை நீங்கள் இதில் கொடுத்து சமர்ப்பின்னு கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ ஸ்டடிட் பயாலஜி, பாட்னி, சுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சி ஃபார் இதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் இதுலேயும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கரண்ட் அப்ளிகேஷனில் உள்ளே போகிறீங்க அப்படின்னாலும் உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து வந்துடும். குரூப் 2ல் கடைசியில் இந்த ஆப்ஷன் வந்து வந்துடும். இதுலேயும் நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுலேயே நம்ம அந்த அப்படியே இது பார்த்தீங்களா,
இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு விட்ட மாதிரியே இதுலேயும் ஃபுல்லாக அதில் இருக்க டீட்டெயில் தான் வரும். இதில் வந்து படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும். இதில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. இல்லை நான் வந்து படிக்கல, எனக்கு இந்த சப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னாலும் நீங்கள் நோன்னு கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இல்லை படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. இல்லை அப்படின்னாலும் மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. ஓகேவா? இதை கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் சப்மிட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த மாதிரி கேட்கும். ஆப்ஷன் எக்ஸிஸ்ட் பை யூஸ் இன் ஃபைனல், இதுதான் ஃபைனல். நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான். உங்களுக்கு சப்மிட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இதுதான் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் இதுலேயும் பண்ணலாம், இல்லை நீங்கள் கரண்ட் அப்ளிகேஷனில் உள்ள போயும் பண்ணலாம். இதுதான் இன்ஃபர்மேஷன். இதை கண்டிப்பாக குரூப் 2 அப்ளை பண்ண அத்தனை பேரும் பண்ணிடுங்க. நீங்கள் போய் வெளியில் பண்ணணும் கிடையாது, நீங்களே பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. Thanks for watching. Subscribe my channel.